இந்த பாட்டி தன்னோட பேரை கோமால இருந்து கண்ணு முழிக்கணும்னா அவனுக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடக்கணும்னு சொல்லிட்டு ஒரு லோஷனுக்காக ரெடி பண்றாங்க. ஆனா பொண்ணு யாரெல்லாம் ஏற்பாடு பண்ணல, அவங்க அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த லோஷனை டெலிவரிக்காக கண்ணு தெரியாத நம்ம ஹீரோயின் எடுத்துட்டு வராளா, அவ தெரியாம கதவை தட்டியும் யாருமே வரலையேன்னு சொல்லிட்டு ஹீரோவோட ரூம்குள்ள போயிடுறா. அப்ப கால் தடிக்கி ஹீரோவோட பெட்லயே விழுந்துடுறாளா. அந்த லோஷன் பாட்டிலும் ஓப்பன் ஆயிருது. அப்படியே ஹீரோயின் மயக்க நிலைமைக்கு போயிடறா. ஹீரோயினும் ஒன்னா இருந்துறாங்க. காலையில கண்ணு முழிக்கிற ஹீரோயினுக்கு ஒரே அதிர்ச்சியா இருக்கு, நம்ம யார் கூடயே இருக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா பக்கத்துல இருக்க மேடுங்க பேசுறதெல்லாம் கேக்குது. கோமால இருக்கிற நம்ம ஹீரோவுக்கு ஃபர்ஸ்ட் நைட் அப்படிங்கிற மாதிரி. ஐயோ, கோமால இருக்கிற ஒரு ஆள் கூடயா நம்ம ஒன்னா இருந்தோம், அப்ப நம்ம மேலதான் தப்புன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. அவ போன உடனே ஹீரோ கண்ணு முழிக்கிறதையும் காட்டுறாங்க. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு காட்டுறாங்க, கங்க்ராச்சுலேஷன், நீங்க பிரெக்னெண்டா இருக்கீங்கன்னு டாக்டர் சொல்றாங்க. இதை கேட்டு ஹீரோயினுக்கு அந்த உலகமே நின்று போன மாதிரி ஆயிருது. ஆனா இந்த குழந்தைய நம்ம தான் பத்திரமா பாத்துக்கணும்னு முடிவு பண்றா. அட் த சேம் டைம் ஹீரோயின் அங்க இருந்து கிளம்புறப்பதான் ஹீரோவும் அவனோட பாட்டியும் உள்ள என்டர் ஆகுறாங்க. ரெண்டு பேரும் பாத்துக்கிறாங்க. ஆனா ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க அடையாளம் தெரியல. பட் ஹீரோ வந்து டாக்டரை பாக்குறானா, அவங்க சொல்றாங்க நீங்க ஃபுல்லா ரெக்கவர் ஆயிட்டீங்கன்னு சொல்லிட்டு. இதனால பாட்டி ரொம்ப சந்தோஷமா அடுத்தது என் பேரனுக்கு கல்யாணம் தான் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. பட் இதெல்லாம் கேட்டு ஹீரோக்கு ரொம்பவே கோவம் வந்துருது. அன்னைக்கு நைட் என் கூட இருந்த பொண்ணு கூட தான் நான் கல்யாணமே பண்ணிப்பேன், அவளுக்கு செஸ்ல ஒரு மார்க் இருந்தது எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து கோபமா கிளம்பிடுறா. பாட்டியும் கூப்பிட்டு பாக்குறாங்க. பட் ஹீரோ வர மாதிரி தெரியல. பாட்டி நடந்து வந்துட்டு இருக்காங்களா, அவங்களுக்கு பிரஷர் அதிகமாகி மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. சுத்தி இருக்கிறவங்களா அவங்களை தூக்குறதுக்கே பயப்படுறாங்க. ஆனா கண்ணு தெரியாத ஹீரோயின் வந்து ஹெல்ப் பண்றாளா. இவங்களும் ஹீரோயினை பார்த்துட்டு உனக்கு கண்ணு தெரியல, ஆனாலும் நீ எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்க, நீ தான் எனக்கு மருமகளா வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா ஹீரோயின் கேக்குறாங்க, நீ சிங்கிளா அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயின் சிங்கிள் தான் அப்படின்னு சொல்றா. இதை கேட்டு அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனா ஹீரோயின் நான் 3 months பிரெக்னெண்டா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. இதை கேட்டோடனே அவங்க சொல்றாங்க, நீ எந்த கவலையும் படாத, உன் நல்ல மனசுக்கு நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன், உன் வயித்துல வளர்ற குழந்தையும் என்னோட பேர புள்ளதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஹீரோயினும் யோசிச்சு பாக்குறா, நம்ம இந்த குழந்தை வந்து நல்லபடியா பிறந்து வளர்ற வரைக்குமாச்சும் இந்த கல்யாணத்தை பண்ணிக்குவோம்னு சொல்லிட்டு அந்த மேரேஜுக்கும் ஓகேன்னு சொல்லிடுறா. ஆனா இவங்க ரெண்டு பேரும் பேசுற விஷயம் ஹீரோக்கு அதுக்கு போயிருது. கண்ணு தெரியாத ஒரு பொண்ணு, அதுவும் 3 மாசம் பிரெக்னென்ட்டோட ஒரு பொண்ணு உங்க பாட்டி உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு டிசைட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்களா. ஹீரோயின் செம்ம டென்ஷன் ஆயிடுறான். அவன் வந்து அன்னைக்கு நைட் யார் நம்ம கூட இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணை தேடிக்கிட்டு இருந்திருப்பான். இதெல்லாம் கேட்டு அவனுக்கு ரொம்பவே டென்ஷன் ஆயிருது. ஹீரோ ரொம்பவே கோவத்துல ஹீரோயினை பார்க்க போறான். அவகிட்ட அம்மா உன்னோட பிரெக்னன்சிக்கு யார் காரணம் அப்படிங்கிற மாதிரி கேட்கறானா. அது மட்டும் இல்லாம பிரெக்னெண்டா இருக்க அந்த பொண்ணை ஸ்விம்மிங் பூல்லையே தள்ளி விட்டாரான். அவளும் சொல்றா, கோமால இருக்க ஒருத்தர் கூட நான் ஒன்னா இருந்தேங்கிறது மட்டும் தான் எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி. ஆனா ஹீரோ தப்பா நினைச்சுக்கிறான். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் இங்க வந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தா ஹீரோயின் ஸ்விம்மிங் பூல்குள்ள மூழ்கவே போறா.